ஓம் நாராயணः பரோ வ்யக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயத்தில் ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஸ்தித பிரஜ்ஞன் எவ்வாறு பேசுவான், நடப்பான், ஸ்தித பிரஜ்ஞனை பற்றி சாஸ்திரங்கள், பெரியோர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று அர்ஜுனன் கேட்க, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணங்களை சொல்லுகின்றார். அந்த ஸ்தித பிரஜ்ஞையை அடைவதற்கான சாதனங்களையும் சொல்லுகின்றார். 55, 56, 57 3 ஸ்லோகங்களும் ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணங்களை நேரடியாக சொல்வதாக இருந்தன. 58வது பாடலிலிருந்து ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணத்தை அடைவதற்கான, ஸ்தித பிரஜ்ஞையை அடைவதற்கான அந்த சாதனங்களை சொல்லுகின்றார். இந்த சாதனங்களை பின்பற்றி எவன் நிலையான அறிவு பெற்றிருக்கின்றானோ அவன் ஸ்தித பிரஜ்ஞன் என்பதை சொல்லுகின்றார். ஸ்தித பிரஜ்ஞனுக்கு நேரடியாக லட்சணமாக இருக்கிறது அவனுடைய முயற்சி இல்லாமலே இயல்பாக இருக்கக்கூடியவை. அத்த லட்சணம்னு சொல்கிறோம். முயற்சி இல்லாமல் எது இயல்பாக இருக்கோ அது லட்சணம். இப்போ ஆரம்ப நிலைகளில் அது முயற்சியோடு பயிற்சி செய்யப்பட்டதாக இருக்கும். பிறகு தொடர்ந்து நீண்ட காலம் பயிற்சி செய்கிறதுனால அந்த பழக்கமானது வழக்கமாக, இயல்பானதாக, சுவாபாவிகமாக ஆகிவிடுகின்றது. அப்படி இருப்பது தான் லட்சணம். அதில் எந்தெந்த சாதனங்களை பின்பற்றி அந்த ஞான நிஷ்டையை அவன் அடைந்தான் என்று இந்த 58வது ஸ்லோகத்திலிருந்து சொல்லுகின்றார். ஞான நிஷ்டையை அடைய விரும்புகின்ற ஒரு முமுக்ஷு எந்தெந்த சாதனைகளை பின்பற்ற வேண்டும், எப்படி பின்பற்ற வேண்டும் என்பது சொல்லப்படுகின்றது. 3 விஷயங்கள் என்ன சாதனங்கள்னு பார்த்தா 3 சொல்கிறார். தமம், சமம், நிதித்தியாசனம். அல்லது சமம், தமம், நிதித்தியாசனம். சாதன சதுஷ்டயத்தில் அதற்குள்ள சமாதி சட்க சம்பத்திகின்னு பார்க்கிற பொழுது சமம், தமம் முதல்ல இருக்குது. விவேக வைராக்கியம் சாதன சதுஷ்டயத்தில் முதல் 2 சாதனம். அது ஆத்மா அனாத்ம விவேகமாக முன்னாடியே சொன்னார். அதில் இந்த ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தில் சமாதி சட்க சம்பத்தியில் தமம், சமங்கிறது பிரதான சாதனமாக இருக்கின்றது. இது ஸ்ரவணத்துக்கு முன்னாடி, அப்பொழுதும் வேதாந்தம் படிக்கிறதுக்கான அதிகாரித்துவமாகவே சாதன சதுஷ்டயம் சொல்லுகின்றோம். இப்போ வேதாந்த ஸ்ரவணத்துக்கு முன்னாடியே இவன் சமம், தமம் அபியாசம் செய்கின்றான், செய்ய வேண்டும். விவேக வைராக்கியத்தினால அதை செய்ய வேண்டும். ஆனால் ஞானத்திற்கு ஸ்ரவணம், இந்த வேதாந்த சாஸ்திர ஸ்ரவணம் செய்த வந்த பிறகும் ஸ்ரவண மனன காலங்கள்லையும் சமம், தமம் என்பதை செய்ய வேண்டும். அப்போ தான் ஞான நிஷ்டையானது ஏற்படும். ஞானம் வந்த பிறகு ஞான நிஷ்டைக்கு என்ன சாதனம்னா அதே சமம், தமம், சமாதி சட்க சம்பத்தி தான் சாதனம். அதோட நிதித்தியாசனத்தையும் சேர்ந்து செய்ய வேண்டும். ஸ்ரவணத்துக்கு முன்னாடி கர்மயோக காலத்தில் சமம், தமம் இந்த சாதன சதுஷ்டயம் மட்டும் பிரதானமாக இருக்குது. ஸ்ரவணத்திற்கு பிறகு ஞான நிஷ்டைக்கு நிதித்தியாசனம் என்பதையும் சேர்த்து சாதன சதுஷ்டயத்தை அபியாசம் பண்ணணும். இங்கே பகவான் வலியுறுத்தி சொல்லுகின்றது சமம், தமம், நிதித்தியாசனம் என்பதை சொல்லுகின்றார். 58வது ஸ்லோகம் படிக்கலாம். யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வஷः இந்திரியாணீந்திரியார்த்தேப்யः தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா யதா சம்ஹரதே சாயம்
கூர்மோங்கானீவ சர்வஷः இந்திரியாணீந்திரியார்த்தேभ्यः தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. 58வது இந்த ஸ்லோகத்தில் தமம் சொல்லப்படுகின்றது. புலனடக்கம், இந்திரியங்களை இந்திரிய விஷயங்களிலிருந்து திருப்புதல், பொறிகளை புலன்களிலிருந்து திருப்புதல் என்பது அதை எது மாதிரி என்று உதாரணத்தோடு சொல்லுகின்றார். இதற்கான அவதாரிக்கை ஆச்சாரியர் பாஷ்யம் பார்த்த கிஞ்ச என்பது மட்டும்தான். கிஞ்சனா மேலும், மேலும் ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணம். பதார்த்தம், ஸ்லோகத்தோட பதார்த்தம் அயம் கூர்மக அங்காணி இவ சர்வஷக. சம்ஹரதே யதா. அயம்னா இந்த யதி, இந்த முமுக்ஷு ஞானத்தை ஞான நிஷ்டையை அடைய விரும்புகின்றவன். அதனால் அயம்னா இவன் என்ற அர்த்தம். இவன்னா நம்ம பிரகர்த்தத்தில் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்தித பிரஜன் அல்லது ஸ்தித பிரஜையை அடைய விரும்புகின்றவன். கூர்மக அங்காணி இவ சர்வசக. கூர்மம், கூர்மம் என்பது ஆமை, நமக்கு தெரியும். ஆமையானது அங்காணி இவ சர்வசக, அதனுடைய அங்கங்களை, அதற்கு ஆபத்து வருகின்ற பொழுது கால்கள், 4 கால்களையும் தலையையும் அதனுடைய கடினமான ஓட்டுக்கு உள்ளே அது இழுத்து கொள்ளுகின்றது, மறைத்து கொள்ளுகின்றது. அதை இயற்கையிலே பகவான் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சக்தி ஆமைக்கு. அது என்ன, அது மிக மெதுவாக ஊர்ந்து போகக்கூடிய ஒரு உயிரினம். முயல் மாதிரினா வேகமாக தப்பிச்சு ஓடிடலாம். இது அப்படி செல்ல முடியாதது. அதனால் பகவான் அப்படி ஒரு ஏற்பாட்டை வைத்திருக்கிறார். ஆபத்து வர்ற பொழுது மேலே ஒரு கடினமான ஓடு மூடி இருக்கின்றது. அதற்குள்ள கால்களையும் தலையையும் அது இழுத்து கொள்ளுகின்றது. சர்வசக, எல்லா விதங்களிலும். கூர்மமானது, ஆமையானது தன்னுடைய அவயவங்களை எல்லா விதங்களிலும் சம்ஹரதே இழுத்து கொள்வது போல. அப்படி அது மாதிரி அயம் இவன், இந்த முமுக்ஷுவானவன், இந்த ஸ்தித பிரஜையை விரும்புகின்ற சாதகன். இந்திரிய அர்த்தேபியக இந்திரியாணி யதா சம்ஹரதே. எப்பொழுது, யதான எப்பொழுது, இந்திரிய அர்த்தேபியக இந்திரியாணி இந்திரிய விஷயங்களிலிருந்து இந்திரியங்களை, போக விஷயங்களிலிருந்து பொறிகளை, புலன்களிலிருந்து பொறிகளை, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று 5 போக விஷயங்கள் இருக்கின்றன. அதை அனுபவிப்பதற்காக 5 இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று நம்முடைய உடலில் இருக்கின்றது. இவைகளை, இந்திரிய விஷயங்களிலிருந்து இந்திரியங்களை யதா சம்ஹரதே எப்பொழுது உள்ளிழுத்து கொள்ளுகின்றானோ, ததா அப்பொழுது, தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா அப்பொழுது அவனுடைய அறிவானது நிலை பெறுகின்றது, நிலை பெற்றதாக ஆகின்றது. அப்பொழுது அந்த ஞானத்தில் அவன் நிலை பெறுகின்றான். இப்போ சிரவணம் பண்ணி ஞானம் இருக்குது, புத்தி தெளிவாக இருந்தாலும் இந்த விஷயங்களை மீண்டும் பார்க்கின்ற பொழுது மித்யா என்ற விவேகம் இருந்தாலும், ஆத்மா அனாத்ம விவேகம், சத்தியம் மித்யா விவேகம் இருந்தாலும், மனது வாசனையினால் செயல்படக்கூடியது. வாசனைகள் மிக பலமாக இருக்கின்ற பொழுது இந்த விவேகத்தையும் மீறி புலன்கள் வெளியே செல்லும். அப்படி வெளியே போகிற பொழுது இப்போ சார்ந்ததின் வண்ணமாவது மனசு. அது எந்த விஷயத்தை பார்க்குதோ கேட்குதோ புலன்கள் விஷயங்களோடு சேர்ந்தால் மனதும் அதன் பின்னாடியே போய்விடும். போன சொரூபமானது மறக்கப்பட்டுவிடும். இந்த ஞான நிஷ்டைங்கிறது சிரவணம் பண்ணி அறிந்த அந்த ஞானமானது மறந்து போய்விடும், மறக்கப்பட்டுவிடும், மறைக்கப்பட்டுவிடும். அதனால் அதில் நிஷ்டையை விரும்புகின்றவன், ஞானத்திலேயே மனது இருக்க விரும்புகின்றவன் புலன்கள் வெளியே போகிற பொழுது அவ்வாறு செல்லாமல் தடுத்து நிறுத்த வேண்டும், உள்ளிழுக்க வேண்டும். அதனால் போக விஷயங்களிலிருந்து திரும்ப வேண்டும். இப்போ எவ்வளவு குறைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு குறைத்து கொள்ள வேண்டும். சன்னியாசியாக இருந்தால் அதான் சந்நியாசமே.
இந்த போக விஷயங்களை முற்றிலும் விட்டு விடுதல், விலகுதல் என்பது தான் தியாகம், சந்நியாசம். இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு குறைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு நாம் குறைத்து கொள்வது நல்லது. அப்போ தான் நம்ம ஞான அபியாசம், நிதித்தியாசனம் பண்ண முடியும். அதனால் இதை சாதனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்திரிய விஷயங்களில் இருந்து இந்திரியங்களை திருப்புதல், போக விஷயங்களிலிருந்து விலகுதல், கட்டுப்படுத்துதல். புலன்கள் இழுக்கும், அதுவும் பார்த்து அனுபவித்து பழக்கமானது. புலன்கள் இழுக்கும், ஆனால் போகாமல் அதை தடுத்து நிறுத்துறது, கட்டுப்படுத்துறது, இழுத்து வைக்கிறது. அதுதான் தமம். அதை செய்யணும். எப்பொழுது அவன் இந்த சாதனையை செய்கின்றானோ அப்பொழுது அவனுடைய அறிவானது, சிரவணத்தில் பெற்ற அறிவானது நிலைத்த தன்மையை பெறுகின்றது. விஷயங்களை அனுபவித்து கொண்டே நம்ம இதை செய்ய முடியாது. அதை குறைக்கணும். முழுக்க விட முடியவில்லை, இல்லறத்தில் இருக்கிறவர்கள் முழுக்க விட முடியவில்லை என்றாலும் எவ்வளவு குறைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு குறைத்து கொள்ளணும். நம்மை சார்ந்து சுற்றி இருக்கக்கூடியவர்கள், குழந்தைகளுக்கு, மற்றவர்களுக்கு, அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அது செய்து கொடுக்க வேண்டிய கடமை. ஆனால் நமக்கு தனிப்பட்ட முறையில் நாம் எவ்வளவு குறைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு குறைத்து கொள்ளலாம். அதை யாரும் சொல்ல முடியாது. ஆனால் மற்றவர்களுக்கு கொடுக்கறதே நம்ம குறைச்சிடக்கூடாது. குழந்தைகள் உனக்கு அது வேண்டாம், இது வேண்டாம்னு நம்மளுடைய வேதாந்தத்தை அவர்கள்ட்ட திணிக்கக்கூடாது. நம்ம முடிந்த வரைக்கும் எவ்வளவு குறைவாக பயன்படுத்துறது, அதை ஒரு அபியாசமாக, சாதனை. அதான் விரதம். விரதம்ங்கிறது, தவங்கிறது அதான. விஷயங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்காமல் குறைக்கிறது, அதிலிருந்து இருக்கிறது. சாப்பிடாமல் இருக்கிறதுனா, சாப்பாடு இருக்குது, உணவு இருக்குது, ஆனால் உண்ணாமல் இருத்தல் என்பதை ஒரு சங்கல்பமாக வைத்துக்கொண்டு விரதம், விரதம் இருக்கின்றோம். அதே மாதிரி எல்லா போக விஷயங்கள், உணவு மட்டும் இல்லாமல் எல்லா போக விஷயங்களிலும் மனசு போகாமல், இந்திரியங்கள் போகாமல் நிறுத்துறது. அப்படி நிறுத்துகின்ற பொழுது நமக்கு நிதித்தியாசனத்துக்கான நேரம் கிடைக்கும். அந்த விஷயம் வெளியே போகிற பொழுது அதிலேயே போயிடுது, நேரம் போயிடுது. செல்ஃபோனை கையில் எடுத்தாக்கா வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு பார்த்தா எவ்வளவு நேரம் போகுதுன்னு தெரியலை, போய் விடுகிறது. அதுக்கப்புறம் தியானம் பண்ணுறதுக்கு நேரம் இருக்கிறதில்ல, சாதனை பண்ணுறதுக்கு, சிரவணம் பண்ணுறதுக்கு கூட நேரம் இல்லாமல் போயிடுது. அல்லது அதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்து தியானம் பண்ண உட்கார்ந்தாலும் மனது அந்த விஷயங்களில் தான் போகும். எது அதிகமாக நாள் முழுவதும் பார்த்துருக்கோ கேட்டிருக்கோ அதில் தான் மனது போகின்றது. தியானம் பண்ணுற நேரமே நமக்கு குறைவான நேரம் தான் இருக்குது. அந்த தியான நேரத்திலையும் தியானம் கைகூடுதல் என்பதில் அதிகமான பிரதிபந்தம் இருக்கும். மனசு அலையும். ஏன்னா அது பார்த்த விஷயங்கள்ல இருந்து அடங்கிறதுக்கு நேரம் வேண்டும். தூங்கிறதுக்கே படுத்த உடனே தூக்கம் வருதான்னா, இதெல்லாம் நிறையா பார்த்துட்டு படுத்தாக்கா தூங்கிறதுக்கு அதிக நேரம், நல்ல ஆழ்ந்த தூக்கம் வர்றதுக்கு நேரம் எடுக்குது. அதே மாதிரி நமக்கு தியானத்துக்கு உட்காந்து இந்த விஷயங்கள்லேருந்து மனசு திரும்பணும் அப்படின்னா திரும்பும். ஆனால் ரொம்ப நேரம் எடுக்கும். முக்கால் மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம தொடர்ந்து தியானம் பண்ணாதான் வெளியே போகிற மனசு உள்ளே வரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்வரூபத்தில் இல்லை தியேய விஷயத்தில் எடுத்துக்கொண்டு மனதை நிறுத்துறதுக்கு அடுத்த சாதனை வேணும். ஆனால் நம்ம தியானம் பண்ணுறதே 10 நிமிஷமோ 1/2 மணி நேரம் தானே. இப்போ அதில் சாத்தியம் இல்லை, அது நடக்காது. அதனால் மனசை அழைக்கின்ற விஷயங்களை குறைக்கணும். போக விஷயங்களை, புலன் வழியாக அனுபவிக்கிற விஷயங்களை நம்ம தனிப்பட்ட முறையில் எவ்வளவு குறைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு குறைத்து கொள்வது நல்லது. அப்படி குறைத்து கொள்வது நல்லது என்பதை விட குறைத்து கொண்டாதான் ஞான நிஷ்டையானது வரும். அதனால் என்ன சொல்கிறார், யார் அவ்வாறு புலன்களின் வழி, பொறிகளின் வழி புலன்களை நோக்கி இந்திரியங்களை, பொறிகளை புலன்களின் வழி செல்லாமல், புலன்களை நோக்கி பொறிகள் செல்லாமல் யார் அடக்குகின்றார்களோ, ஆமையானது தன் புலன்களை அடக்கிக் கொள்வது போல யார் உள்ளிழுத்து கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய அறிவானது நிறைபெற்றதாக ஆகின்றது. பாஷ்யம். யதா சம்ஹரதே சம்யக் உபசம்ஹரதே சாயம் ஞானநிஷ்டாயாம் பிரவர்த்தக யதிஹி கூர்மஹ அங்கானி இவ
யதா கூர்மஹ பயாத் ஸ்வானி அங்கானி உபசம்ஹரதே. சர்வசஹ சர்வதஹ ஏவம் ஞானநிஷ்டஹ இந்திரியாணி அர்த்தே இந்திரிய அர்த்தேபியஹ சர்வ விஷயேபியஹ உபசம்ஹரதே தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா இதி உக்தார்த்தம் வாக்கியம். யதா யதா யதான எப்பொழுது, சம்ஹரதே சம்ஹரதேனா சம்யக்கு உபசம்ஹரதே உள்ளிழுத்து கொள்ளுதல். ச அயம் யார் அயம்னா ஞான நிஷ்டாயாம் பிரவர்த்தக யதிஹி ஞான நிஷ்டையில் பிரவர்த்தித்திருக்கின்ற யதியானவன். ஞான நிஷ்டை வந்துட்டாக்கா இது இயல்பாக இருக்கும், அவன் ஒன்றும் முயற்சி பண்ணுறதில்ல, அது இயல்பாகவே அவனுக்கு விஷயங்களை பார்த்து அது பின்னாடி போக மாட்டான், அது இயல்பான குணமாக இருக்கும். அதனால் ஆச்சாரியர் என்ன சொல்கிறார், ஞான நிஷ்டாயாம் பிரவர்த்தக, அதனால் சாதனமாக எடுத்துக்கொள்கிறார். அவனுக்கு அது சித்த விஷயமாக இருக்கும், கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் மயங்க மாட்டான், அது பின்னாடி போக மாட்டான். ஆனால் ஒரு சாதனையில் இருக்கக்கூடியவன் இதை பயிற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் ஞான நிஷ்டாயாம் பிரவர்த்தக, ஞான நிஷ்டையில் ஞானத்தை பெற்றுட்டான், சிரவணம் பண்ணியாச்சு, ஞானம் இருக்குது, அறிவு தெளிவாக இருக்குது, எல்லாம் மாயை என்று தெரிகின்றது. அந்த ஞானம் நிலை பெற வேண்டும் என்றால் அதனால் ஞான நிஷ்டைக்கான சாதனையில் பிரவர்த்தித்து கொண்டிருக்கக்கூடியவன், அதில் ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடியவன், அதில் முயற்சித்து கொண்டிருக்கக்கூடிய சாதகன், ஞானத்தை நிலை பெறுவதற்கான சாதனைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய சாதகன். யதிஹி யதிஹினால யத்னசீலக, ஆச்சாரியர் சந்நியாசி சந்நியாசிங்கிற அர்த்தத்தை கொடுக்குறார். விஷயங்களை துறக்க விரும்புகின்றவன், அதனால் பாக்கியத்தில் துறக்கலாம், ஒரு முமுக்ஷு ஆந்தரத்தில் மனதில் துறக்கிறது முக்கியம். அப்படி விஷயங்களை துறக்க விரும்புகின்ற ஒருவன் முதல்ல விஷயங்கள்லேருந்து இந்திரியங்களை விலக்க வேண்டும். கூர்மக அங்கானி இவ சர்வசக. விளக்கம், யதா கூர்மக பயாத், பயத்தில் எப்பொழுது அதுக்கு பயம் வருதோ அப்போ ஆமையானது ஸ்வானி அங்கானி உபசம்ஹரதி தன்னுடைய அங்கங்களை உள்ளிழுத்து கொள்ளுகின்றது. சர்வத்தக எல்லா விதங்களிலும் எல்லா அவயவங்களையும் எல்லா பக்கத்தில் இருந்தும் உள்ளே இழுத்து கொள்ளுகின்றது. ஞான நிஷ்டக இந்திரியாணி இந்திரியார்த்தேபிய, ஞான நிஷ்டையை பெற விரும்புகிறோம், ஞான நிஷ்டகன ஞான நிஷ்டன், இந்திரியாணி இந்திரிய அர்த்தேபிய, அது மாதிரி ஏவம் சர்வதகனா ஏவம்னு இருக்கு, இவ்வாறு அதை போல. இந்திரியங்களை இந்திரிய விஷயங்களிலிருந்து, அதனால் இந்திரியபியகன சர்வ விஷயபியக எல்லா விஷயங்களிலிருந்தும், எல்லா சப்தம் முதலான கண்ணு காது மூக்கு நாக்கு தோல், அதுக்கு சப்தம் ரூபம் ரசம் வாசனை, இப்படி எல்லா விஷயங்களையும், ஏதோ ஒன்று ரெண்டை விட்டுட்டுன்னு இல்லை, எல்லா விஷயங்களிலிருந்தும் உபசம்ஹரதே. தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா இது உக்தார்த்தம். தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதாங்கிறதுக்கு ஆச்சாரியர் இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் சொல்லலை, ஏன்னா உக்தார்த்தம் வாக்கியம், ஏற்கனவே அதுக்கு அர்த்தம் சொல்லியாச்சு, முந்தின ஸ்லோகங்களில் அதுக்கு அர்த்தம் சொல்லியாச்சு, அதனால் அதுக்கு அதான் பொருள், ஏற்கனவே சொன்ன பொருள்தான். திருக்குறளில் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து அங்கே இருக்குது. இதே ஆமைங்கிற உதாரணத்தை கொடுத்துருக்கிறார். ஒருமையுள் ஒரு பிறவியில் ஒருவன் ஆமை போல ஐந்தடக்கல் ஆற்றின் ஐந்து புலன்களையும் கட்டுப்படுத்துவானே ஆகில் எழுமையும் ஏமாப்பு உடைத்து அடுத்து வருகின்ற எல்லா பிறவிகளிலும் அது உயர்வாக இருக்கும். அதனால் அடுத்தடுத்த பிறவிக்கு போனாலும் உயர்வாக இருக்கும். பிறவாத நிலை வேண்டும் என்றாலும் அதுதான் சாதனம். அடுத்தடுத்த பிறவிகள் உயர்வாக இருக்கணும் என்றாலே இதுதான் சாதனம்னாக்க பிறவாத நிலையை அடைவதற்கு அதுவே சாதனம். அதனால் எழுமையும் ஏமாப்பு உடைத்துன்னு
பார்க்கிறோம். அதே தான் அந்த கருத்து மனதில் வைத்து கொள்ளணும். இதில் சுந்தரராஜ சர்மாவுடைய மொழியாக்கம். ஆமை தன் பொழிப்புரை 74வது பக்கத்தில், ஆமை தன் அவயவங்களை எல்லா பக்கங்களினின்றும் உள்ளே அடக்குமாறு போல இவன் எப்பொழுது விஷயங்களினின்றும் இந்திரியங்களை அடக்குகிறானோ அப்பொழுது அவனுடைய ஞானம் நிலைத்தது. அப்பொழுது அவனுடைய ஞானம் நிலைத்த தன்மையை பெறுதும். அல்லது நம்ம ஞானம் நிலையாகி விட்டதா இல்லையா, நமக்கு நிலையான ஞானம், நிலைத்த ஞானம் இருக்கா இல்லையா, ஸ்தித பிரஜை நமக்கு வந்து விட்டதா இல்லையா, என்ன அளவுகோல், எதை வைத்து தெரிந்து கொள்வது, எப்படி மார்க் போடுறதுனா நமக்கு நாமே மார்க் போட்டுக்கணும். எப்படி மார்க் போடுறது, எவ்வளவு மார்க்கு, எவ்வளவு ஞான நிஷ்டை இருக்குன்னு பார்க்கறதுக்கு விஷயங்கள் முன்னாடி வர்ற பொழுது அதுக்கு பின்னாடி இந்திரியங்கள் போகுதா இல்லையானா, கண் போன போக்கிலே கால் போகலாமானா, அந்த மாதிரி கால் போக தூண்டுதா போகலையானா, அந்த தூண்டுதல் இல்லைன்னா ஞான நிஷ்டை. அந்த நேரத்தில் நமக்கு ஞானம் ஞாபகம் வந்து வேண்டாம் அப்படின்னு நம்மளால் இருக்க முடிஞ்சாக்கா ஞான நிஷ்டை வருதுன்னு அர்த்தம். தூண்டுதலே வரலைன்னா ஞான நிஷ்டை பரிபூர்ணமாக வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லது தூண்டுதல் வந்தாலும் அந்த நேரத்தில் விவேகம் வேலை செஞ்சு வேண்டாம், அது போகிறா ஆபத்து நமக்கு என்று கட்டுப்படுத்த முடிஞ்சால் ஞானம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். விவேகம் இருது, விவேகம் வருது, ஆனாலும் கட்டுப்படுத்த முடியவில்லை, எடுத்து சாப்பிட்றோம்னா, சுகர் வந்துருச்சு, ஸ்வீட்டு முன்னாடி இருக்குது, சாப்பிட வேணான்னு டாக்டர்னு சொல்லிட்டார், நமக்கும் அது மித்தியான வேதாந்த ஞானமும் இருக்குது, ஆனால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் போதாது, இன்னும் ஞான அபியாசம் பலமாக பண்ணணும், செய்ய வேண்டும் என்று அர்த்தம். ரொம்ப பலவீனமாக இருந்தால் அந்த ஞானம் ஞாபகத்துக்கே வராது. கேட்குற இடத்த பாடத்தில் கேட்டதோட கிளாஸோடு மறந்து போயிடும். அப்புறம் விஷயங்களை பார்க்குற பொழுது ஞானம் ஞாபகமே வராது. கொஞ்சம் தொடர்ந்து கேட்கிற பொழுது ஞாபகம் வரும், விவேகம் இருக்கும், ஆனால் கட்டுப்படுத்த முடியாது, மனசு அதை மீறி சென்றுவிடும். இன்னும் ஞானம் பலமாகிற பொழுது அந்த புத்தியினால் மனதை கட்டுப்படுத்த முடியும், அடக்க முடியும், வேண்டாம் போதும்னு நிறுத்த முடியும். ஞான நிஷ்டை வந்து அது சுபாவமாக லட்சணமாயிட்டா பிரவೃತ್ತಿ உணர்வே வராதுன்னா, போகணுங்கிற எண்ணமே வராது. அதனால் அந்த ஞானத்துக்கே வேலை இல்லை. ஞானம் வந்து புத்தி வந்து மனசை கட்டுப்படுத்தணுங்கிற அவசியமே இல்லாமல் மனது தானே அடங்கியதாக இருக்கும். அதனால் அந்த உணர்வே வராது, சாப்பிடணுங்கிற எண்ணமே வராது, மற்ற போக விஷயங்கள் பார்க்கணுங்கிற எண்ணமே வராது. அது வெறுமனே வேடிக்கையாக பார்த்து கொண்டு இருப்பார், அவ்வளோதான். என்ன பார்த்தாலும் அது வெறும் வேடிக்கைக்குரிய விஷயமாக இருக்குமே ஒழிய அது எனக்கு வேண்டும், நான் அதை பார்க்கணும், வாங்கணும், அனுபவிக்கணுங்கிற அந்த உணர்வானது, எண்ணமானது வராது. அத்தியாவசிய தேவைக்காக நம்ம வாங்கிறது அது வேற, அடிப்படை பயன்பாடு, குடும்பத்தில் இருக்கிறோம், ஆடை முதலானவைகளை சமூகத்துக்காக சில விஷயங்களை செய்து கொள்ள வேண்டியது இருக்குது. சன்னியாசியாக காட்டுக்கு போயிட்டா அது வேண்டியது இல்லை. அவதூத பரம்பரைனா கௌபீனம் கூட, குறைந்தபட்சம் கௌபீனம்னா ஆச்சாரியரை கௌபீன பஞ்சகம்னு பாடியிருக்கிறார். அதற்கு மேலே அவதூத பரம்பரைன்னு சொல்கிறோம், அது கூட வேண்டியது இல்லை என்று எங்கேயோ காட்டில் வனத்தில் யாருக்கும் தெரியாத இடத்துல விலங்குகளோடு இருக்கிறாருன்னா விலங்கு மாதிரி இருக்கலாம், அது ஒன்றும் தெரியாது. ஆனால் சன்னியாசியாக இருந்தாலும் சமூகத்தில் இருக்கிற பொழுது, ஆசிரமம் பொறுப்புன்னு இருக்கிற பொழுது, இப்போ சமூகத்தினுடைய பார்வைக்காக நல்ல விதமாக ஆடை அணிகிறது, மற்ற விஷயங்கள், கார் முதலானவைகளை பயன்படுத்துறது, மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ சந்நியாச ஆசிரமத்தில் இருந்தாலும் ஆசிரமத்துக்குள்ளே பொறுப்பு பல விஷயங்கள் இருக்கின்ற பொழுது அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளணும். அதுவும் அப்படி இல்லைன்னு இருக்கக்கூடாது, எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் அதில் எந்த அளவுக்கு சத்தியத்துவம் கொடுத்து பார்க்குறோங்கிறது முக்கியமானது. எடுக்கிறதுல எவ்வளவு சத்தியத்துவம் கொடுத்து எடுக்கிறோம், உண்மையிலேயே ஆசை இருந்து எடுக்கிறோமா, இல்லை ஒரு தேவை கருதி, அடிப்படை தேவையோ அல்லது சமூக தேவை கருதியோ நம்ம அதை பயன்படுத்துகிறோமாங்கிறது நமக்கு தான் வெளிச்சம், நமக்கு தான் தெரியும், நமக்கு ஈஸ்வரனுக்கு தான் தெரியும். நாம் அதை பார்த்து கொள்ளணும். முடிந்த வரைக்கும் விளக்குதல், இல்லறத்தில் இருந்த சமூகத்தில் இருக்கிற பொழுது எவ்வளோ விளக்க முடியுமோ விளக்கிறது, அல்லது பயன்படுத்த வேண்டியது இருந்தாலும் ஞானத்தை மறக்காமல் விவகாரத்துக்காக இது என்று அதை பயன்படுத்தி கொள்ளணும். அதனால் அதை புரிந்து கொள்ளணும், அந்த எல்லை நமக்கு தெரியணும்.
எப்போ நமக்கு அது உள்ள சத்தியத்துவம் இருக்கா, இல்லை விவகாரத்துக்காக வைத்திருக்கிறோமா, பாரமார்த்திகமாக நினைக்கிறோமா, இல்லை விவகாரத்துக்காக வைத்து கொள்கிறோமாங்கிறது நமக்கு தெரியணும். அதில் விழிப்பாக கவனமாக இருக்கணும். அதனால் அந்த விஷயங்கள் எல்லாம் வேதாந்தம் பேசக்கூடாது. உலக விவகாரங்களை பண்ணுற பொழுது அங்கே வேதாந்தமெல்லாம் பேசக்கூடாது. அங்கே கரெக்டாக தர்மம் என்னவோ அந்த தர்மத்தை கடைபிடிக்கணும். அந்த தர்மமும் கூட விவகாரத்துக்கானது என்று புரிந்து கொண்டு கடைபிடிக்க வேண்டும். அங்கே தான் கர்மயோகம். அதனால் விவகாரத்தில் ஞானம் இருந்தாலும் கர்மயோகம் என்பதை தான் சொல்கிறோம். விவகாரத்தில் நல்ல ஞானம் ஞான நிஷ்டை இருந்தாலும் ராஜரிஷியாக இருக்கிறார் இல்லை சமூகத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற பொழுது அங்கே கர்மயோக பாவனைங்கிறது தான் நமக்கு இருக்கணும். ஞானத்துக்கு முன்னாடியும் அதுதான், ஞானத்திற்கு பிறகும் காரியம் பண்ணுற பொழுது கர்மயோகம். அப்போ கர்மயோகம்ங்கிற பொழுது ஸ்வதர்ம அனுஷ்டானம் தான். தர்மத்தை எந்த விதத்திலும் விடாமல் கடைபிடிக்கிறது. அதே சமயம் அதுக்கு பலன் கிடைச்சாதான் எனக்கு சுகம்ங்கிறது இல்லை. அதான் வித்தியாசம். அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் அல்லது ஞான சிரவணத்துக்கு முன்னாடி கர்மயோகியாக இருக்கிற பொழுதும் இல்லை கர்மியாக இருக்கிற பொழுதும் கர்மயோகிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னது? அது வந்தால் தான் எனக்கு சுகம் அப்படிங்கிறது கர்மியோட மனோபாவம். கர்மயோகி என்னது? ஈஸ்வரன் என்ன கொடுக்குறாரோ அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அதே சமயம் நான் அதை செய்கிறேன் என்று கர்மயோகி. அதே ஞான நிஷ்டையில் இருக்கிறவன் எனக்கு இது வந்தால் தான் இன்பம் என்பது இல்லை, ஈஸ்வரன் கொடுத்து தான் இன்பம் இல்லை, நான் ஆத்மா பூர்ணமாக ஆனந்தமாக இருக்கின்றது, அதனால் கர்மாவே நடக்கலேன்னா. கர்ம பலன் ஈஸ்வரன் என்ன கொடுக்குறானோ அதை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது கர்மயோகியினுடைய மனநிலை. இங்கே ஞானியோட மனநிலை என்ன? எல்லா கர்மாவையும் பண்ணுறார். ஆரியம் கர்மா செய்தாலும்னு ஞான வாசிஷ்டத்தில் பார்த்தோம். ஆரியம் காரியங்களை செய்தாலும்னு. அப்போ என்னது? தான் அகர்த்தாங்கிறது மாறாமல் இருக்கிறது. ஆத்மா நான் எதையும் செய்யவும் இல்லை, செய்விக்கவும் இல்லை, செயலின் பலனும் எனக்கு இல்லை, அதனால் கொடுக்கறது ஈஸ்வரன், வாங்குறவன் நானுங்கிற அந்த எண்ணமே இல்லை. இங்கே எதுவும் செய்யப்படவில்லை, செஞ்சால் தானே பலன் வர்றதுக்கு. அதனால் எதுவும் செய்யப்படவில்லைங்கிறதோட தர்மம் என்னவோ அதை கடைபிடித்து கொண்டு இருக்கிறார். அதனால் இதெல்லாமே நம்ம மனதில் ஏற்படக்கூடிய பரிணாமங்கள், மாற்றங்கள். நமக்கு அந்த நிலைத்த தன்மை எப்படி இருக்கோ, எவ்வளவு இருக்கோ அதுதான். அதுக்கு மேலே கர்மா செய்தாலும் செய்யாமல் இருக்கிறது தான். எவ்வளவு கர்மா பண்ணாலும் நான் ஒன்றையும் செய்யவில்லைன்னா அது சும்மா இருக்கிறது தான். அஞ்ஞானி சும்மா இருக்கிறத கூட கர்மாவாக பண்ணுறான். அதனால் அதையும் முன்னாடி பார்த்தோம். அஞ்ஞானி சும்மா இருக்கிறது கூட ஒரு திட்டம் போட்டு பிளான் பண்ணி பண்ணுறார். அப்போ அது கர்மா தான். சும்மா இருத்தல் கூட அஞ்ஞானிக்கு கர்மா தான். ஞானிக்கு கர்மா செய்வதும் கூட சும்மா இருத்தல் என்பது தான். அதனால் நமக்கு அந்த விபாகம் தெளிவாக இருந்தால், விவகார நிலையிலையும் அந்த ஞானமானது தெளிவாக இருந்தால் அதான் ஞான நிஷ்டை. அதனால் இங்கே சாதகன் இந்திரிய விஷயங்கள் வர்ற பொழுது அதில் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் ஆமை போல உள்ளிழுத்து கொள்ள வேண்டும். எப்படி ஆமையானது அச்சத்தினால் தன் அங்கங்களை எல்லா புறங்களினின்றும் முற்றிலும் ஒடுக்கி வைத்து கொள்கின்றதோ அப்படி ஞான நிஷ்டையை மேற்கொண்ட இந்த யதியானவன் சகல விஷயங்களினின்றும் இந்திரியங்களை எப்பொழுது ஒடுக்கிக் கொள்கிறானோ அப்பொழுது அவனுடைய ஞானம் நிலைத்தது. அவனுடைய ஞானம் நிலைத்தது என்னும் வாக்கியத்திற்கு பொருள் கூறப்பட்டது. எங்கே? 57வது ஸ்லோகத்தினுடைய கூறப்பட்டது. அங்கே சொல்லியாகிவிட்டது. அதை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்லோகத்துக்கான அவதாரிக்கையை பார்ப்போம். தத்ர விஷயான் அநாஹரதஹ ஆதுரஸ்ய அபி இந்திரியாணி நிவர்த்தந்தே கூர்மாங்காணி இவ சம்ஹ்ரியந்தே நது தத்விஷயः ராகः சஹ கதம் சம்ஹ்ரியதே இது உச்சியதே. ஆச்சாரியர் அழகாக சொல்கிறார், அவதாரிகை கொடுக்குறார்.
இந்திரிய விஷயங்களில் அனுபவிக்காமல் இந்திரியங்களை விலக்கி கொள்வதனாலேயே ஒருவன் ஞானி என்று ஆகிவிடுவானான். இந்திரிய விஷயங்கள் பின்னாடி இந்திரியம் போகாமல் இருந்தால் அவன் ஞானி. ஞானிக்கு ஒரு லட்சணம் அதுன்னு சொன்னேன். இது மட்டுமே போதுமானதாங்கிற கேள்வி வருகின்றது. ஏன்னா எத்தனையோ சன்னியாசிகளை வீட்டை விட்டு போனவர்களை பார்க்குறோம். இதுலேயும் மனைவி மக்களோ வேறு எந்த விஷயத்துலையும் ஈடுபாடு இல்லாமல் எங்கேயோ பிக்ஷை வாங்கி சாப்பிட்டு கொண்டு கிடைச்ச இடத்துல படுத்துக்கொண்டு அப்படியே யாத்திரையாக போய் கொண்டு இருப்பார்கள். அவ்வளோதான். அந்த சந்நியாச விஷயத்தில் அவன் தெளிவாக உறுதியாக இருப்பான். அதனாலேயே அவனை ஞானின்னு சொல்லிவிட முடியுமா கேள்வி இருக்குது. அல்லது ஒருவன் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற பொழுது விஷயம் வேண்டான்னு, ஏன்னா எதை சாப்பிட்டாலும் வாய் கசக்குதுன்னு, வாயில் காய்ச்சல் இருக்கிற பொழுது வாய் கசப்பாக இருக்குது, அதனால் உனக்கு பிடிச்ச அல்வா சாப்பிடேன்னா வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் கண்ணுக்கு முன்னாடி விஷயம் இருக்குது, மற்றவங்கெல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க, ஆனால் அவர் வேண்டாம் என்று இருக்கின்றார். இது உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறார்னா அப்போ இந்திரியங்களை ஜெயித்து விட்டார்னு அர்த்தமா, ஞானி ஆகிட்டார்னு அர்த்தமானா வேறு வழி இல்லாமல் இருக்கார். இவ்வளோதான். அதனால் அந்த காய்ச்சலில் உடம்பு சரியில்லாமல் இருக்கிற பொழுது வேறு வழி இல்லாமல் அவர் இருக்கிறார். மனசில் அதற்கான ராகமானது ஆசையானது இருக்கின்றது. அனுபவிக்க முடியாமல் அவர் அப்படி இருக்கிறாரே ஒழிய மற்றபடி மனதில் ஆசை இருக்குது. அதனால் அது வேற இது வேறேன்னு காட்டுவதற்காக அடுத்த ஸ்லோகம் அதான் எங்கள் அவதாரியை கொடுக்குறார். தத்ர விஷயான், இந்த விஷயத்தில் அதில் விஷயான் அநாகரத்தக ஆத்துரஸ்ய அப்பி, ஆத்துரகன நோயாளி விஷயங்களை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கின்ற நோயாளி கூட இந்திரியாணி நிவர்த்தந்தே கூர்ம அங்காணி இவ, இந்த ஆமையானது அங்கங்களை இழுத்து கொண்டிருப்பது போல இந்திரிய விஷயங்கள்லிருந்து விலகி இருக்கிறான் நோய்வாய்ப்பட்டிருப்பவனும் கூட. ஆனால் நது தத் விஷயக ராகக, அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ராகம் நீங்காதவனாக அவன் இருக்கிறான். அதில் இருக்கக்கூடிய ஆசை மனதில் இருக்குது, சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது என்று மருத்துவர் சொல்லியிருக்கிறார். இவனுக்கு நோய் குணமாகணும், அது சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஒத்துக்கலை, துன்பமாக தான் இருக்கும்னு தெரியுது. தற்காலிகமாக அப்படி ஒரு விரதமாக இருக்கின்றான். இல்லை கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, வீட்டில் இருக்கிற ஆளை நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு கொடுக்காம நிறுத்துகிறார்கள். நம்ம சாமானியமாக ஒரு சிறு விரதம் எடுத்துக்கொள்கிற பொழுது அப்படி இருக்கிறான்ல, நல்லா மாலை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டாக்கா, இல்லை புரட்டாசி மாதம் மற்ற நாளில் வருஷம் முழுக்க சாப்பிடுவார், புரட்டாசி மாதத்தில் மட்டும் சாப்பிட்றதுலேன்னு ஒரு சங்கல்பம். ஏன்னா பெரியவங்க அப்படி ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க, வீட்டில் எடுக்கிறதில்ல, சமைக்க மாட்டாங்கன்னா. இப்போ வேறு வழி இல்லாமல் ஒரு சங்கல்பமாக இருக்கிறார். இல்லைப்பா மார்கழி மாதத்தில் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுற பொழுது அந்த 40 நாட்கள் அப்படி விரதமாக இருக்கிறது, செருப்பு போடுறதில்ல, மற்ற எந்த போக விஷயங்களும் எதுவும் இல்லாமல் வெறும் தரையில் தான் படுக்கிறது, உணவில் கட்டுப்பாடு இருக்குது, மற்ற எல்லா உடல் சேர்க்கை மற்ற எல்லா விஷயத்திலையும் கட்டுப்பாடாக ஒரு விரதமாக இருக்கிறார்கள். ஆனால் மனதில் ஆசை போயிருச்சான்னா இல்லை, அது ஒரு சங்கல்பமாக அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு வேண்டாம் என்று இருக்கிறார்கள். அது அவரே விரும்பி இருக்கலாம், அல்லது கட்டாயத்தினாலேயோ சமூக நெருக்கடியினாலேயோ குடும்ப சூழ்நிலையினாலேயோ அது ஒரு பழக்கமாக இருக்குது. அப்படி இருக்கிறதும் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு கொஞ்சம் நாளைக்கு இருக்கிறாருன்னா அப்புறம் முடிஞ்ச உடனே என்ன ஆகுது, புரட்டாசி மாதம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் பார்த்தா கறிக்கடையில் அவ்வளோ கூட்டம் இருக்குண்ணா, அங்கே க்யூவில் நிற்கிறான். நம்ம ஒரு மாதம் இருந்த விரதம் என்ன, அது மனசில் ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது, புறத்தில் சாப்பிடாமல் இருந்தான். அது முடிஞ்ச உடனே அப்படியே நேர் எதிராக ஒரு மாதம் சாப்பிடாமல் இருந்ததெல்லாம் மொத்தமாக சேர்த்து சாப்பிட்டுறான். அப்படி பார்க்குறோம். ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்ற பொழுதே மாறிடுது வாழ்க்கை. இந்த குற்றாலத்துலலாம் பார்த்தாக்க அந்த போயிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு திரும்புகிற ஆள் அந்த சீசன் முடிஞ்சோ அந்த குற்றாலம் அந்த மாலை கலட்டிட்டு வந்த அந்த சீசன் சமயத்தில் ஒரு வாரம் 10 நாளில் குற்றாலத்தையே நாரடித்து வச்சாரான். எல்லாம் இது வரைக்கும் விரதமாக போயிட்டு வந்தால் அங்கே அது ஒரு வழி பண்ணிடுறாங்க. அதெல்லாம் பார்க்குறோம். அப்போ என்னது, மனசில் ஆசை இருக்குது, புறத்தில் நோயினாலேயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடைக்கால சங்கல்பத்தினாலேயோ எதையும் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆனால் மனதில் ஆசை இருக்குது, அந்த மாதிரி இல்லை. அதனால் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லுகின்றார். 59வது பாடல். விஷயா வினிவர்த்தந்தே
நிராகாரஸ்ய தேகினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. நிராகாரஸ்ய தேகினஹ விஷயாः ரசவர்ஜம் வினிவர்த்தந்தே. முதல் நிலை நிராகாரஸ்ய தேகினஹ விஷயாः ரசவர்ஜம் வினிவர்த்தந்தே. ஒரு வாக்கியம். ரசக அபி அஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. நிராகாரஸ்ய தேகினஹ ஆகாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய தேகி. தேகிங்கிறது ஜீவன். இங்கே ஆத்மாவுக்குன்னு போட்டிருக்கு, ஜீவன் எடுத்துக்கொள்ளணும். ஜீவன். ஆகாரங்கிறது இந்திரிய எல்லா விஷயங்களும், சாப்பாடு மட்டும் இல்லை, நாக்குக்கு மட்டும் இல்லை, கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு, இவைகளுக்கு ஆகாரம் கொடுக்காமல் இருக்கிறது, உணவு கொடுக்காமல் இருக்கிற விஷயங்களை கிரகிக்காமல் இருக்கிறது, எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது, போகத்தை அனுபவிக்காமல் இருக்கின்ற ஜீவனுக்கு, தேகிக்கு. அதனால் ஆகாரம் இல்லாதவனுடைய, ஆகாரம் இல்லாத ஜீவனுக்கு, இந்த முமுக்ஷுவுக்கு ரசவர்ஜம் விஷயாக வினிவர்த்தந்தே. விஷயாகன விஷயங்கள், விஷயங்கள். இந்த இடத்துல ஆச்சாரியர் ரெண்டு அர்த்தம் கொடுக்குறார். விஷயங்கிறதுக்கு சாமானிய அர்த்தம் விஷயம், நம்ம அனுபவிக்க இருக்கக்கூடிய விஷயங்கள், போக விஷயங்கள். இந்த விஷயாகங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமாக இந்திரியங்கள் என்றே அர்த்தம் கொடுக்கிறார். விஷயாகங்கிறதுக்கு இந்திரியங்கள் என்றே அர்த்தம் கொடுக்கிறார் ஆச்சாரியர். இப்போ இந்திரியங்கள் நிவர்த்தியாகி விடுகின்றன. ஏன்னா எதை தவிர விஷயங்களை பார்க்காம இருக்கிற முமுட்சுவனுடைய இந்திரியங்கள் நிவர்த்தியாகி விடுகின்றன. விஷயம் வேண்டான்னு சங்கல்பம் பண்ணிக்கொண்டு எதையும் சாப்பிடாம பார்க்காம கேட்காம இருக்கிறான்னா விஷயம் விஷயத்திலிருந்து இந்திரியங்கள் திரும்பி விடுகின்றன. தமம் இருக்குது. அதில் தமம்ங்கிற சாதனை, புலனடக்கம்ங்கிறது இருக்கின்றது, அமைதியாக இருக்கிறார்னா. ஆனால் ரசவர்ஜம்னா ரசம் தவிர மனதில் இருக்கக்கூடிய அந்த வாசனை, ரசம்ங்கிறதுக்கு ராகம் என்று அர்த்தம். ராகம் தவிர, ராகம் நீங்கலை, மனதில் ராகமானது நீங்கவில்லை, இருக்கின்றது. புலன்களை அடக்குகின்றார், விஷயங்களை பார்க்காம இருக்கின்றார், ஆனால் ராகமானது இருக்கின்றது. அல்ல இச்சையை தவிரன்னு அர்த்தம். ரசவர்ஜம்ங்கிறதுக்கு, ரசம்ங்கிறதுக்கு ராகம் ஆசைன்னு அர்த்தம். ஆசையை தவிர, மனதில் இருக்கக்கூடிய ஆசையை தவிர விஷயங்கள், இந்திரியங்கள் விஷயங்களிலிருந்து திரும்பி இருக்கின்றன. அது நம்ம சாதனை நிலையில் அப்படித்தான் பண்ண முடியும். தமம் பண்ணுற பொழுது மனதில் இருக்க ஆசையை விடுதல்ங்கிறது கடினமானது. விஷயத்தை பார்க்காம கூட இருக்கலாம், ஆனால் ஆசையை விடாமல் விடுறதுங்கிறது அதை விட ஒரு கடினமான அடுத்த நிலை சாதனையாகத்தான் பண்ண முடியும். ஆனால் ஆரம்ப நிலைகளில் விஷயங்கள் முன்னாடி இருந்தாலும் பார்க்காம இருக்கிறதுன்னு வலுக்கட்டாயமாகவாவது விரதமாக எடுத்துக்கொள்ளுகின்றோம், விரதமாக இருக்கிறோம். அது முதல் நிலை சாதனை. அப்புறம் அடுத்த நிலையில் மனதில் அதை குறித்து இருக்கக்கூடிய ஆசைகளும் நீங்குதல்ங்கிறது அடுத்த நிலை சாதனை. அது எப்போ வரும்னா, அது எப்படி நடக்குங்கிறதான் சொல்கிறார். ரசக அபி அஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. அஸ்ய அவனுக்கு அந்த ரசம், ராகமானது, மனதில் இருக்கக்கூடிய வாசனையானது பரம்பொருளை காண்கின்ற பொழுது, பரம் திருஷ்டுவாங்கிறது, பரம்ங்கிறது பிரம்மா, ஆத்மா. திருஷ்டி ஆத்ம தர்சனம் வருகின்ற பொழுது நீங்குகின்றது. ஆத்ம தர்சனம்ங்கிறது ஆத்ம ஜானம். ஆத்ம ஞானமானது வருகின்ற பொழுது அந்த வாசனையானது நீங்கும். எடுத்த உடனே முழுக்க இல்லாமல் இருக்கணும், மனசில் மட்டும் வருதேன்னு நம்ம நினைக்கிற கவலைப்பட வேண்டியது இல்லை. இந்திரியங்களை நம்மளால் கட்டுப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் மனது பல கோடி பிறவிகளுடைய வாசனையினுடைய தூண்டுதலால் நடப்பது. ஞான விஷயத்தில் நம்ம ஞான வாசிஷ்டத்தில் அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். வாசனைங்கிறது பல ஜென்மாவாக வரக்கூடியது. மனசில் இருக்கக்கூடிய அந்த ராகம்ங்கிறது வாசனையினுடைய தூண்டுதலாக
வெளிப்படக்கூடியது. இப்போ வாசனை இருக்கிற வரைக்கும் ராகம் வரத்தான் செய்யும். அதனால் அதை நீக்கிறதுக்கு நம்ம நீண்ட காலம் சாதனை பண்ணணும். அதற்கு முதற்படி ராகம் மனசில் இருந்தாலும் விஷயங்களில் விளக்கிறது, விஷயங்கள்லேருந்து புலன்களை அடக்குதல், கட்டுப்படுத்துதல்ங்கிறது முதல் படி. அப்புறம் மனதில் இருக்கக்கூடிய வாசனையானது நீங்குதல், இந்த ராகமானது நீங்குதல் என்பது ஞானமானது வருகின்ற பொழுது நடக்கும். தத்துவ ஞானத்தினால அது நடக்கும் என்பதை சொல்லுகின்றார். அப்போ தத்துவ ஞான அபியாசத்தை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஆத்ம ஞானத்தை, வேதாந்த சாஸ்திர சிரவணத்தை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். மனதில் ஆசை இருந்தாலும் புறத்தில் திறந்து விட்டு நல்ல தமம் அபியாசம் பண்ணணும். சமத்துக்கு தத்துவ ஞானமானது நமக்கு உதவியாக இருக்கும். தத்துவ ஞானம், ஆத்ம ஞானம் தெளிவாக உறுதியாக வர்ற பொழுது தான் சமம்ங்கிறது பூர்ணமாக வரும். பூர்ணமாக சமம் வர்றது ஆத்ம ஞானத்தினால தான் வரும். அதனால் பரம் திருஷ்டுவா நிவர்த்ததேன்னு இருக்கு. பாஷ்யம். யத்யபி விஷயா விஷய சப்தவாச்சியானி விஷய உபலக்ஷிதானி விஷயாங்கிறது ஸ்லோகார்த்தம். ஸ்லோகம் அங்கே இல்லை இருக்கணும், அந்த இடத்துல விஷயான்னு இருக்கணும். எத்யபி விஷயா இருக்கணும். அதுக்கப்புறம் விஷய உபலக்ஷிதானி ஒரு வார்த்தை விடுபட்டிருக்கு. ஸ்லோக வார்த்தை ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பதம் விஷயா. விஷயாங்கிறதுக்கான விளக்கம் தான் விஷய உபலக்ஷிதானி. அதை எத்யபிக்கு அடுத்து விஷயா என்று ஸ்லோக பதமானது இருக்கணும். விஷயா விஷய உபலக்ஷிதானி விஷய சப்தவாச்சியானி இந்திரியாணி அथवा விஷயா ஏவ நிராகாரஸ்ய அநாக்ரியமான விஷயஸ்ய கஷ்டே தபசி ஸ்திதஸ்ய மூர்க்கஸ்ய அபி வினிவர்த்தந்தே தேகினஹ தேகவதஹ ரசவர்ஜம் ரசஹ ராகஹ விஷயேஷு யஹ தம் வர்ஜயித்வா. யத்யபி விஷயாங்கிறதுக்கு அர்த்தம் யத்யபின இந்த நோயாளி முதலானவர்கள் கூட விஷயங்களிலிருந்து விலகிறன. மூர்க்கஸ்ய அபி, யத்யபிங்கிற பின்னாடி கடைசியில் போகிறாரு. மூர்க்கஸ்ய அபி கஷ்டே தபசி ஸ்திதஸ்ய மூர்க்கஸ்ய அபி, கஷ்டமாக ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டு தபத்தை இருக்கின்ற மூர்க்கனும் கூட. சிவராத்திரி விரதம் இல்லை வைகுண்ட ஏகாதசிக்கு சாப்பாடு கிடையாது, வீட்டில் சமையல் கிச்சனில் சமையலே கிடையாதுன்னு வேறு வழி இல்லாமல் சாப்பிடாம ரொம்ப கஷ்டமாக அதை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அதனால் கஷ்டே தபசினா ரொம்ப கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணவர். அதனால் மூர்க்கசிய அப்படின்ட்டு. அதனால் இங்கே ஞானம் இல்லை, ஆத்ம ஞானம் விவேக வைராக்கியம்லாம் இல்லை, இதெல்லாம் மித்தியாங்கிறதெல்லாம் இல்லை, இல்லாமல் இருக்கிறார். அதனால் மூர்க்கசிய அபி, அதுதான் யத்யபின்னு. விஷய உபலக்ஷிதானி, இந்த விஷயாங்கிறதுக்கு அர்த்தம் கொடுக்குறார். விஷயாகனாக்க விஷய உபலக்ஷிதானி விஷய சப்தவாச்சியானி, விஷயத்தை உபலக்ஷணமாக கொண்டு விஷய சப்த வாச்சியம் இந்திரியாணி இந்திரியங்களை குறிக்கின்றது. அதனால் விஷய சப்தத்துக்கு இந்த இடத்துல விஷய சப்தமானது இந்திரியங்களை குறிக்கின்றது. ஆகு பெயர்னு தமிழில் பேர், ஆகு பெயர்னு. இங்கே விஷயங்களை கிரகிக்கின்ற இந்திரியங்களை குறிக்கின்றது. இல்லை சினையாகு பெயர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் விஷய சப்த வாச்சியானி இந்திரியாணி, அதனால் இந்திரியங்கள்னு எடுத்துக்கொள்ளணும். அதனால் இந்திரியங்கள் திரும்புகின்றனவோ
அல்லது அத்தவா விஷயாக ஏவ, விஷயம்னு எடுத்துக்கொள்ளலாம். விஷயம்னு எடுத்துக்கொள்றத விட இந்திரியங்கள்னு எடுத்துக்கொள்றது இங்கே பெட்டர். அதனால் அந்த அர்த்தத்தை முதல்ல சொல்லிட்டு விஷயம்னு எடுத்துக்கொண்டாலும் ஒன்றும் தவறு இல்லை. நிராகாரஸ்ய நிராகாரஸ்யன்னு என்ன அர்த்தம்? அநாக்கிரியமான விஷயஸ்ய, கிரகிக்கப்படாத விஷயங்களுடைய. எப்போ? கஷ்டே தபசி ஸ்திதஸ்ய, கஷ்டமாக ரொம்ப கடினமாக தபஸ் செய்யப்படுகின்ற பொழுது. ஏன்னா அசுரர்கள் ராட்சசர்களும் கூட தபஸ் பண்ணுறான், ரொம்ப கடுமையாக தபஸ் பண்ணுறான். அவன் விவேக வைராக்கியத்தினால தபஸ் பண்ணலை. விவேக வைராக்கியத்தினால தபஸ் பண்ணால் ஈஸ்வரன் வந்தால் நல்ல விஷயத்தை கேட்பான், முக்தியை கொடு, ஞானத்தை கொடு, பக்தியை கொடுன்னு கேட்பான். ஆனால் அவன் பண்ணுற தபஸ் ரொம்ப கடினமாக பண்ணுறான். ஏன் கடவுள் என்ன வரம் வேண்டும் கேள்னாக்க, நான் சாகாமல் இருக்கணும்னா, இல்லை பலம் கொடு அப்படின்னு லௌகிக்க விஷயத்தை தான் கேட்குறேன். இப்போ லௌகிக்க விஷயங்களை குறித்த ஆசை, நீண்ட ஆயுளோடு இருக்கணும், மிகுந்த பலத்தோடு இருக்கணும், இல்லை சர்வாதிகாரியாக இருக்கணும் அப்படின்னு லௌகிக்க ஆசை அவனுடைய மனதில் ஆசை இருந்து கொண்டே இருக்குது. அந்த ஆசையை அடையிறதுக்காக இவன் தற்காலிகமாக ஒரு கடினமான விஷயங்களை விலக்கிட்டு ஒரு கடுமையான தபஸை செய்கின்றான். அசுரர்கள் ராட்சசர்களை அப்படி பார்க்குறோம். இல்லை சாதாரண ஒரு லௌகிக்க வாழ்க்கை, உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் கூட தன்னுடைய லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக, அது படிக்கிறதா இருக்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸ்லையாக இருக்கலாம், இல்லை தொழில் பிஸ்னஸில் இருக்கலாம். தான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் அல்லது இவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னா வீட்டுக்கு வராமல் இரவும் பகலுமாக வேலை செய்கிறாங்க. வீட்டு பக்கமே வராமல் பல வெளியூர்கள்லேருந்து வேலை செய்கிறான். அல்லது சாப்பிடக்கூட தூங்கக்கூட நேரம் இல்லாமல் வேலை செய்கிறான். தன்னுடைய சாப்பாடு தூக்கத்தை கூட தியாகம் பண்ணி இருக்கிறான். அப்போ இந்திரிய விஷயங்களை அனுபவிக்கிறதுலேருந்து விலகி இருக்கிறாருல்ல, தொழில் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவோ அல்லது தன்னுடைய மனைவி மக்களுக்காக குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் சுகபோகங்களை அனுபவிக்கிறத அவர்கள் விலக்கி வைத்திருக்கிறார்கள். அதை தபஸ்தான், அது ஒரு தபஸ்தான், இல்லறத்திலிருந்து செய்யக்கூடிய ஒரு தவம் தான். அதை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அதனால் அவர்கள் ஞானிகள், யோகிகள், அவர்களுக்கு பிறவாத நிலை வருமா, ஞான நிஷ்டை வருமானா? ஞானம் இல்லை. அதனால் மூர்க்கசியனா அவர்களும் கூட நோயினால் இருக்கலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை அடையிறதுக்காக கடுமையான தபஸ் இருக்கலாம். ஆனால் அப்படி மூர்க்கசிய அப்பி வினிவர்த்தந்தே, தற்காலிகமாக அவர்கள் மூர்க்கரிடத்திலும் இந்த தவத்தை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ரசவர்ஜம், அவர்கள் மனதில் ரசகங்கிறதுக்கு ரசவர்ஜம்ங்கிறதுக்கு அர்த்தம் கொடுக்குறார். ரசகனா ராகக, விஷயேஷு, விஷயங்களில் இருக்கக்கூடிய ராகத்துக்கு ரசம் அப்படின்னு அர்த்தம். ரசம்னா சாதாரணமாக எசன்ஸ், ஜூஸ், சாறு, சாரம் என்ற அர்த்தம். அதான் பொதுவான அர்த்தம், நேரடியான அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல ராகம்ங்கிற அர்த்தம், அந்த அர்த்தத்துலேயும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதுக்கு ஆச்சாரியர் அடுத்த வரியில் விளக்கம் கொடுக்குறார். ரசம்ங்கிறதுக்கு அதுக்கான நேரடியான அர்த்தத்தை விட்டுட்டு ஏன் ராகம்ங்கிற அர்த்தத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் அடுத்த வரியில் ஆச்சாரியரே கொடுக்குறார். அங்கே பார்க்கலாம். இல்லை ரசம்னா ராகம். இப்போ வர்ஜம் அப்படின்னாக்கா வர்ஜயித்வா, ராகத்தை, விஷயங்களில் இருக்கக்கூடிய ஆசையை தவிரன்னு அர்த்தம். ஆசையை தவிர இந்திரியங்கள் மட்டும் விலகி இருக்குது. அப்படி இந்திரியங்கள் விலகி இருக்குது, தமம்ங்கிறது இருக்குது, ஆனால் சமம்ங்கிறது இல்லை. மனதில் ஆசையானது இருக்குது. அதனால் ஆசையை தவிரன்னு அர்த்தம். இது அட்வர்பு. வினிவர்த்தந்தேங்கிறதுக்கு அட்வர்பா இது சொல்லப்பட்டிருக்கு. கிரியா விசேஷனம். வினை எச்சம் தமிழில் சொன்னால் ரசவர்ஜம்ங்கிறது வினை எச்சம். ரசத்தை தவிர, ராகத்தை தவிர நீங்கி இருக்கின்றது. அதனால் நீங்கி இருக்கின்றது, விலகி இருக்கின்றான் அப்படிங்கிறதுக்கு அட்ஜெக்டிவாக இது இருக்கின்றது. அட்ஜெக்டிவாக இல்லை, அட்வர்பாக இருக்குது. வினை முற்றுக்கு முன்னாடி வர்றது வினையெச்சம், வினையெச்சமாக இருக்குது, அட்வர்பு. அதற்கு அர்த்தம் கொடுக்குறார். ரசம்ங்கிறதுக்கு ராகம்னு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்கான விளக்கம். ரச சப்தஹ ராகே பிரசித்தஹ ஸ்வரசேன பிரவர்த்தஹ ரசிகஹ ரசஜ்ஞஹ இத்தியாதி தர்சனாத். ரச சப்தமானது
ராகம்ங்கிற அர்த்தத்திலையும் பிரசித்தமாக இருக்கின்றது. அதனால் பிரசித்தமாகவே இருக்கிறார். ரசம்ங்கிறது சாரம் என்ற அர்த்தத்தில் மட்டுமில்ல, ராகம்ங்கிற அர்த்தத்திலும் பிரசித்தமாக இலக்கியங்கள்லையும் நம்மளுடைய பழக்கத்திலும் கூட இருக்குது. எங்கள் ஸ்வரசேன பிரவர்த்தகனா, ஸ்வரசேன பிரவர்த்தகங்கிற ஒரு பிரயோகம் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா தானே விரும்பி செய்கிறான் என்ற அர்த்தம். ஸ்வரசேன பிரவர்த்தகனா தானே விரும்பி செய்கின்றான். கிளாஸுக்கு பாடம் கேட்க வர்றான்னா யாரும் வலுக்கட்டாயமாக இழுத்து கூட்டு வர்றாங்களா? இல்லை, அவனே விரும்பி வர்றானா? இருக்குல்ல, அவனே போகிறான், அவனே விரும்பி வருகிறான். அவரே ஒரு வேலையை செய்கிற பொழுது யாரோ சொல்லி செய்கிறது உண்டு, கட்டாயப்படுத்தி கட்டாயமாக செய்கிறது உண்டு, அல்லது விரும்பி செய்கிறது உண்டு. அவரே விரும்பி செய்கிறார். பள்ளிக்கு போகிறது அவனே விரும்பி, பாடத்தில் இருக்கக்கூடிய படிக்கிறதுல இருக்கக்கூடிய ஆர்வம் நல்லா இருக்கிறவன் அவனே விரும்பி பாடத்துக்கு போகிறான். நம்ம தர்மதீபியா கிளாஸுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுனா கஷ்டப்படுறான், லீவ் விட்டால் சந்தோஷப்படுறான். ஆனால் நம்ம தர்மதீபியா கிளாஸுக்கு வர்றதுக்கு பசங்க அவர்களே விரும்பி வருகிறார்கள். பெற்றோர்களை அவங்க வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வர்றார். அதனால் அப்போ அதுக்கு என்ன சொல்கிறது அப்படி அதை சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் ஸ்வரசேன பிரவர்த்தக, தன்னுடைய விருப்பத்தினாலேயே வருகிறவன். ஏன்னா ஒரு அம்மா சொன்னால் கிளாஸுக்கு வந்தது, ஒரு பொண்ணோட அம்மா ஏதோ ஃபங்க்ஷன் முக்கியமாக ஏதோ கல்யாண விசேஷம் போகணும்னா நான் அதுக்கு வரலை, நான் கிளாஸுக்கு தான் போவேன், கூப்பிட்டு போங்கன்னு நான் அவளை கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க ஃபங்க்ஷனுக்கு. அம்மா ஃபங்க்ஷனுக்கு போனாக்கா ஜாலியாக இருக்குது, நல்லா சாப்பிடலாம்னா. ஆனால் இங்கே தான் வருவேன்னு சொல்லி நான் அங்கே வரலை, கிளாஸுக்கு தான் போவேன்னு வலுக்காட்ட இங்கே விட்டுட்டு போகிறாங்க. அந்த அம்மா கூப்பிட்டு போகிற போது சொல்கிறாங்க ஃபங்க்ஷனுக்கு போகலாம், அடுத்த வாரம் கிளாஸுக்கு போகலான்னு சொன்னால் அதெல்லாம் இல்லை, நான் போயே ஆவேன்னு சொல்லி இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ என்னது விரும்பி வர்றதுங்கிற அதுக்காக சொல்கிறேன். அதனால் ரசம்ங்கிறதுல அது சம்ஸ்கிருதத்தில் அப்படி பிரயோகம் இருக்குது. ஸ்வரசேன பிரவர்த்தகனா தானே விரும்பி அதை செய்கின்றான். அப்புறம் இன்னும் பிரபலமான வார்த்தை நமக்கு தெரியும், ரசிகன் சொல்கிறோம். ரசிகன், ரசிகை. அப்போ ஒரு கலா ரசிகன், ஒரு சினிமாவோ மற்ற கலை எல்லா கலையிலையும் அதற்குன்னு ஒரு ரசிகன் இருக்கிறான். அப்போ அந்த ரசிகக அப்படிங்கிற அந்த வார்த்தை அதில் இருக்கக்கூடிய ரசம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அந்த ரசத்துக்கு ராகம்னு அர்த்தம். அந்த கலையில் அவனுக்கு ஆர்வம் இருக்குது, அந்த கலையை ரசிக்கிறான், ரசித்து பார்க்கிறான்னா அதில் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது, அந்த மகிழ்ச்சியை அடைய விரும்புகிறான், அந்த விருப்பத்தினால திரும்ப திரும்ப பார்க்கிறான். அதனால் அதுக்கு ரசிகன். அதனால் கலா ரசிகன்னா அந்த கலையில் ராகம் உடையவன் அப்படிங்கிற அர்த்தம். அப்புறம் ரசஜ்ஞக, அந்த கலைஞனுக்கு ரசஜ்ஞக என்று ஒரு பேர். ஒரு பாடகன் இருக்கிறார், இல்லை ஒரு நாட்டியம் ஆடுற பொழுது முன்னாடி ஆடியன்ஸ் இருக்கிறார்கள், பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் எதை விரும்புவார்களோ, பார்க்கக்கூடியவர்களுடைய விருப்பத்தை அறிந்து அந்த கலையை கையாள்பவனுக்கு ரசஜ்ஞகன்னு பேர். பார்ப்பவர்களுடைய ஆடியன்ஸோட தன்னுடைய விருப்பத்துக்கு பண்ணலாம், ஆனால் பார்ப்பவர்கள் எதை நேயர் விருப்பம்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி நேயர்கள் விரும்புவார்கள். எப்படி பண்ணுனா அவர்கள் விரும்புவார்களோ, எப்படி பாடுனா விரும்புவார்களோ அப்படிங்கிறத அதை அறிந்திருக்கிறவர். அது ஒரு சாமர்த்தியம். தனக்கு தெரிஞ்சதை செய்யறதுங்கிறது ஒன்று, ஆனால் எப்படி சொன்னால் அல்லது பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் எதை விரும்புவார்கள், எப்படி விரும்புவார்களோ அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. அந்த கலை தெரிஞ்சவனுக்கு ரசஜ்ஞன்னு பேர். அவன் தான் பெரிய சக்ஸஸாக வர்றது. அதே சமயம் தர்மத்தையும் விடாமல், அந்த சாஸ்திரத்துக்குன்னு அதற்குன்னு அந்த கலைக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது. அதே சமயம் அது ஜனரஞ்சகமாகவும் ரசிக்கும்படியாகவும் பண்ணுறது. பார்க்கிறவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த மாதிரியான ஆடியன்ஸோ அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. இவருக்கு நிறையா தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் கேட்பவர்கள் யாரோ அவர்களுக்கு என்ன சொன்னால், எப்படி சொன்னால், எப்படி பாடுனா பிடிக்குமோ அதை தெரிஞ்சு பாடுறதுங்கிறது ஒரு கலை. அது அப்போ அந்த கலை தெரிந்தவனுக்கு ரசஜ்ஞகன்னு பேர். அதனால் ரசம் அறிந்தவன்னா அப்போ ராகத்தை அறிந்தவன் அர்த்தம். யாருடைய ராகம்? கேட்பவர்களுடைய நேயர்களுடைய ராகத்தை விருப்பத்தை அறிந்து அதுக்கேற்ற மாதிரி பேசுறது, அதுக்கேற்ற மாதிரி கலையை வெளிப்படுத்துறதுக்கு அவனுக்கு ரசஜ்ஞன்னு பேர். அதனால் ரசம்ங்கிறது ராகம்ங்கிற அர்த்தத்திலையும் பிரசித்தமாக இருக்கின்றது. அதனால் இந்த இடத்துல ரசவர்ஜம் என்பதை ராகவர்ஜயித்வா என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ராகத்தை தவிர, ராகம் விட்டு
மனதில் ராகம் விட்டுன்னு அர்த்தம் மனசில் இருக்க ராகம் இருக்குது, விஷயத்தை மட்டும் விட்டுருக்கிறான். ஆனால் ராகத்தை விட்டுட்டானா, ராகத்தை விட்டுட்டானான்னு அர்த்தம் விஷயங்களை விட்டுட்டான், ஆனால் மனசில் ராகத்தை விடாமல் வைத்திருக்கிறான்னு அர்த்தம். சரி, அந்த ராகம் எப்போ போகும் என்றால் அதான் அடுத்த வரி. சக அபி ரசஹ ரஞ்சன ரூபஹ சூக்ஷ்மஹ அஸ்ய யதேஹே பரம் பரமார்த்த தத்துவம் பிரம்ம திருஷ்ட்வா உபலப்ய அகம் ஏவ தத்யிதி வர்த்தமானஸ்ய நிவர்த்ததே நிர்பீஜம் விஷய விஞ்ஞானம் சம்பத்யதே இத்யர்த்தः. சக அபி ரசஹ ரஞ்சன ரூபக. ரசகன்னா ரஞ்சன ரூப. ரஞ்சன அப்படிங்கிறது ராகம்ங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை தான் ரஞ்சனம். ரஞ்சன ரூபக சூக்ஷ்மக. அந்த ரசம் எப்படி இருக்குன்னா ராகமானது மனதில் அதிசூக்ஷ்மமாக இருக்கின்றது. ஆனால் வாசனா ரூபம்னு சொல்கிறோம். அதிசூக்ஷ்மமாக உள்ள உட்கார்ந்து இருக்கின்றது, மனதினுடைய ஆழத்தில் அது இருக்கின்றது. ஏன்னா பல பிறவிகளாக நம்ம அந்த ராகமானது இருந்திருக்கு. அதனுடைய வேர், அதனுடைய மூலமானது அடி ஆழத்தில் அதிசூக்ஷ்மமாக இருக்கின்றது. அது இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த ஞான நிஷ்டையில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், தடையானது இருக்கும். மனசு அந்த ரஜோ தமோ குணங்களானது வெளிப்படத்தான் செய்யும். ராகம் இருக்கிற பொழுது ரஜோ ராகாத்மகம் வித்தினா, இந்த ரஜசானது இருக்கிற வரைக்கும் ராகமானது இருக்கும். அந்த ரஜோகுணமானது வெளிப்படும். ரஜோகுணம் வெளிப்பட்டால் காரியத்தில் பிரவருத்தியோ இல்லை தமசோ, தமோகுணம் வெளிப்பட்டால் வேறு மோகம் முதலானவைகளோ வரும். இப்போ சத்துவகுணத்தில் மாறுபாடு வரும். சத்துவகுணத்தில் மாறுபாடு வந்தால் விவேகம் ஞானமானது நிலையில்லாமல் கலங்கி போகும், மாறுபட்டு போகும். அல்ல அந்த ராகம் ராச அந்த உள்ளே இருந்தால் சூக்ஷ்மமாக உள்ளே இருக்குது. அந்த அடி ஆழத்தில் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த ராகமும் எப்போ நீங்கும்னா அஸ்ய யதேகே, இந்த எதிக்கு பரம்னா பரமார்த்த தத்துவம். பரம்ங்கிறது ஸ்லோகத்தில் இருக்கிறது. அஸ்யங்கிறது ஸ்லோக பதம். யதேகே அஸ்யங்கிறதுக்கு அவனுடைய, யாருடைய, யதேகே இந்த முனிவனுடைய, இந்த சாதகனுடைய, முமுக்ஷுவினுடைய. பரம்னா என்னது? பரமார்த்த தத்துவம். பரமார்த்தம்னா பிரம்ம. பரம்ங்கிறதுக்கு பரமார்த்த தத்துவம். பரமார்த்த தத்துவம் என்னது? பிரம்ம. பரம்ங்கிறது பிரம்மன்னு அர்த்தம். பரம்னா பரமார்த்தம், பரமார்த்தம்ங்கிறது பிரம்மம். வாஸ்தவமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் பிரம்ம. திருஷ்டுவா அப்படின்னா உபலப்ய, அதை பார்த்து. திருஷ்டுவானா பார்த்துன்னு அர்த்தம். பார்த்துனா அடைந்துன்னு அர்த்தம். அடைந்துன்னா எப்படி அடையிறது? பிரம்மத்தை அடைய முடியுமான? பிரம்மத்தை அடைய முடியாது. அது நிர்குணம், நிராகாரம், அப்புறம் சர்வ வியாபகமாக இருக்கிறது. அதனால் திருஷ்டுவானா பார்த்து அந்த அனுபவம் எப்போதோ வந்தா அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக ஆச்சாரியர் தெளிவாக அடுத்த வார்த்தையை சொல்கிறார். அகம் ஏவ தது இதி வர்த்தமானஸ்ய, நானே அது என்று இருக்கின்ற பொழுது, நான் அந்த பிரம்மமாக இருக்கிறேன் என்பதுதான் பரம்பொருளை காணுதல். நான் அந்த பிரம்மமாகவே இருக்கிறேன் என்பதை மறவாமல் இருத்தல், அதை பரம்பொருளை காணுதல் என்பது. நான் அந்த பிரம்மமே அல்லது பிரம்மமே நான் என்பது தான் பரம்பொருளை காணுதல் என்பதாகும். அப்படி அந்த ஞானமானது இருக்கின்ற பொழுது நிவர்த்ததே. பரம்பொருளை பற்றிய தெளிந்த ஞானம், உறுதியான ஞானமானது ஏற்படுகின்ற பொழுது இந்த வாசனையானது நீங்கும். ஞானவாசிட்டத்தில் அடுத்த தான் பார்க்க போகிறோம். அடுத்த விஷயம் நமக்கு தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் அதான் வரப்போகுது, சொல்ல போகிறார். சென்ற வகுப்புலேயே நேற்றே ஆரம்பித்தோம். மனசு வாசனையினாலானது. வாசனை அழிஞ்சாதான் மனசு அழியும், மனசு அழிஞ்சாதான் வாசனை அழியும்னா.
அதுக்கு அடுத்த இந்த ரெண்டு அழியறதுக்கு என்ன உபாயம்னா தத்துவ ஞானம்ங்கிற உபாயத்தை தான் அடுத்து சொல்ல போகிறார், பார்க்க போகிறோம். ஆனால் அதே தான் இங்கே தத்துவ ஞானத்தினால இந்த வாசனையானது அதிசூக்ஷ்ம மனதில் இருக்கக்கூடிய உலக விஷயங்களை குறித்த ராகமானது நீங்கும். பரம் பிரம்ம திருஷ்டுவான உபலபிய என்ன உபலபிய அகமேவ தத்யிதி வர்த்தமானஸ்ய நிவர்த்ததே என்று இருப்பவனுக்கு நிவர்த்தி ஆகின்றது. நிவர்த்தி ஆகிறதுனா என்னது? நிர்பீஜம் விஷய விஞ்ஞானம் சம்பத்தியதே. அதற்கு என்ன விளக்கம் கொடுக்குறார்? நிவர்த்தி ஆகிறதுனா என்னன்னா விஷய விஞ்ஞானம் நிர்பீஜம், விஷயங்களை குறித்த ஞானமானது நிர்பீஜமாக ஆகிவிடுகின்றது. நிர்பீஜமாக ஆகிவிடுகிறதுனாக்கா விஷயம் வந்தாலும், விஷய பற்றிய விருத்தி வந்தாலும் அது முளைப்பதாக ஆவது இல்லை, ராகத்வேஷத்தை உண்டு பண்ணுவது இல்லை. புறத்தில் விஷயங்கள் வந்தாலும், விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி வர்ற பொழுதும் அது அவனுடைய மனதில் ராகத்வேஷத்தை உண்டு பண்ணுவது இல்லை. அதை நிர்பீஜம்ங்கிற வார்த்தையில் சொல்கிறார். விஷய விஞ்ஞானம் நிர்பீஜம் சம்பத்தியதே இத்தியர்த்தः. நிவர்த்ததேனாக்கா விஷய விஞ்ஞானம் நிர்பீஜம் சம்பத்தியதே இத்தியர்த்தः. விஷய விஞ்ஞானமானது நிர்பீஜத்தன்மையை அடைகின்றது. அதாவது விஷய விஞ்ஞானம், விஷயத்தை பார்க்குற பொழுது கண்ணுக்கு முன்னாடி தெரியும். கண்ணுக்கு தெரியவே இல்லைன்னா கண்ணில் கோளாறுன்னு அர்த்தம். முன்னாடி பொருள் இருக்குது, பொருளை பார்க்குறோம், தெரியுதான்னா, தெரியலைன்னா கண்ணில் கோளாறுன்னு அர்த்தம். அதனால் பிரம்மமாக பார்க்கிறேன், அதனால் தெரியலேன்னு சொல்லக்கூடாது. பிரம்மமாக பார்க்க முடியாது. பிரம்மமாக பிரம்மமாக ஞானமாக தான் இருக்குமே ஒழிய, ஞானக்கண்ணில் தான் புறத்தில் இருக்க பொருளை பிரம்மமாக உணர முடியுமே ஒழிய, ஸ்தூலமான கண்ணால் பிரம்மமாக பார்க்க முடியாது. அப்போ அது நாம ரூபத்தோட தான் தெரியும். அது தெரியலைன்னா கண்ணில் கோளாறுன்னு அர்த்தம், இல்லை புத்தியில் கோளாறுன்னு அர்த்தம். ஆனால் அந்த விஷய விஞ்ஞானமானது உள்ளே பார்த்தாலும் மனதுக்குள்ள அது ராகத்வேஷத்தை உண்டு பண்ணவில்லை, உண்டு பண்ணாதுன்னா அப்போ நிர்பீஜத்தன்மையை அடைந்திருக்கின்றது. விஷய விஞ்ஞானம் நிர்பீஜம் சம்பத்தியதேன்னு அர்த்தம். ராகத்வேஷத்தை உண்டு பண்ணாத நிலையை அடைந்திருக்கின்றது. அதான் நிவர்த்ததை. அடுத்த வரையும் படிச்சிடலாம். ந அசதி சம்யக் தர்ஷனே ரசஸ்ய உச்சேதः தஸ்மாத் சம்யக் தர்ஷனாத்மிகாயாः சம்யக் தர்ஷன ஆத்மிகாயாः பிரஜ்ஞாயா ஸ்தைரியம். பிரஜ்ஞாயாங்கிறது பிரஜ்ஞாயாः ஷஷ்டி விபக்தி. பிரஜ்ஞாயாः ஸ்தைரியம் கர்த்தவ்யம் இது அபிப்பிராயः. அதனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஆச்சாரியார் சொல்கிறார். பகவானுடைய அபிப்பிராயம் என்ன என்பதை காட்டுகின்றார். சம்யக் தர்ஷனே அசதி ரசஸ்ய ந உச்சேதः. சம்யக் தர்ஷனம் வராமல் இந்த வாசனையினுடைய நீக்கமானது சம்பவிக்காது, வாசனை நீங்குதல்ங்கிறது ஏற்படாது. ஆகவே ஆகவே சம்யக் தர்ஷன ஆத்மிகாயாக பிரஜ்ஞாக, நன்றாக பார்த்தல் என்ற பிரஜையை ஸ்தைரியம், பிரஜையில் நன்றாக அறிதல், ஸ்திரமாக உறுதியாக அறிதல் என்ற அந்த ஞானத்தில் ஸ்தைரியம் கர்த்தவியம், உறுதியை அடைய வேண்டும். ஞான நிஷ்டையை அடைவதற்கான அபியாசத்தை செய்ய வேண்டும். ஞான நிஷ்டையை அடைய வேண்டும். வாசனை இன்னும் இருக்கே போகலையேன்னு உட்காந்து அழக்கூடாது. அது போகிறதுக்கு என்ன வழி? ஞான அபியாசத்தை பண்ணுறது தான் வழி. அதனால் அதற்கான சாதனையை, ஞான நிஷ்டைக்கான சாதனை என்னது? சிரவணம் மனனம் தான். நிதித்தியாசனத்தை தொடர்ந்து பண்ணணும்னு அர்த்தம். வாசனை இருக்குது, நானும் 15 வருஷமாக 20 வருஷமாக வேதாந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், இருந்தாலும் சித்தத்தில் சலனம் வருதே அப்படின்னு அதுவே ஒரு துக்கமாக, ஒரு கில்ட்டாக ஆகக்கூடாது. அது வரும். அது என்ன பல பிறவிகளாக இருக்கிறது, அது சூக்ஷ்மமாக இருக்கிறது. அதனால் அது வர்றதுக்கு என்ன பண்ணணும்?
இந்த நிதித்தியாசனத்தை பலமாக பண்ணணும். நிதித்தியாசனம் பண்ணலேங்கிறது தான் நமக்கு அங்கே அந்த சிம்டம்ஸ் அதிலேருந்து தெரியறது. மனசில் வாசனை இருக்குது, ராகம் வருது, புறத்தில் என்னால் கட்டுப்படுத்த முடியுது, ஆனால் அகத்தில் கட்டுப்பாடு இல்லை. மனதில் எனக்கு தெரியுது, மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் என் மனசில், என்னோடய மனசில் என்ன இருக்குது நமக்கு தானே தெரியும். ஆனால் புறத்தில் பெரிய பண்டிதன், பெரிய ஞானி, எல்லா உபதேசம்லாம் பண்ணுறார் அப்படிங்கிற புறத்தில் பார்த்தா பெரிய சன்னியாசியாக பெரிய குருவாக இருக்கலாம். ஆனால் அவர் மனசில் என்ன இருக்குது இல்லைங்கிறது அவருக்கு தான் தெரியும். அப்போ மனசில் ராகம் வருதுனாக்கா என்னது, நிதித்தியாசனம் இன்னும் பலமாக பண்ணணுங்கிறது அர்த்தம். அதை நாம் புரிந்து கொண்டு நிதித்தியாசனத்தை பண்ணணும். அதனால் பிரஜ்ஞாயாக ஸ்தைரியம் கர்த்தவியம், பிரஜையினுடைய ஸ்திரத்தன்மையை செய்ய வேண்டும். ஸ்திரத்தன்மை செய்யப்பட வேண்டும்னா கர்த்தவியம், ஞான நிஷ்டை செய்யப்பட வேண்டும். ஞானத்தினுடைய பிரஜாயான ஞானத்தினுடைய நிஷ்டையானது செய்யப்பட வேண்டும் என்பது அபிப்பிராயம். ஆகவே சரி, தமிழாக்கம் இதற்கான அவதாரிக்கை. இனி விஷயங்களை கவராத, அதாவது அவற்றை நுகர்தற்கு மனம் நோகாத நோயாளிக்கும், மனம் நோகாத மனம் போகாதன்னு அர்த்தம், போகாதுன்னு இருக்கணும். மற்ற நுகர்வதற்கு மனம் போகாத நோயாளிக்கும், நோகாதன்றிருக்கு, போகாத அச்சுப்படையது. நோயாளிக்கும் இந்திரியங்கள் ஒடுங்குகின்றன. ஒன்றும் முடியலைன்னா படுத்திருக்கிறார், வேண்டாம் கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்கிறாருன்னா, ஆனால் அவற்றின் மீதுள்ள ஆசையோ ஒடுங்குவது இல்லை. புலன்கள் ஒடுங்கி இருக்கும், ஆனால் ஆசை ஒடுங்காமல் இருக்கும். அஃது ஒடுங்கும் வகை எப்படி என்பது விடை கூறுவோம். அதனால் ஆசை ஒடுங்கிறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறத சொல்லுகின்றோம். உணவில்லாத மனிதனுக்கு ரசத்தை தவிர விஷயங்கள் ஒழிகின்றன. ஸ்லோகத்தோட நேரடியான அர்த்தம் எடுத்து அப்படித்தான் எடுக்கணும். உணவில்லாத மனிதனுக்கு ரசத்தை தவிர விஷயங்கள் ஒழிகின்றன. பரம்பொருளை கண்ட பின்பு இவனுடைய ரசமும் ஒழிகின்றது. ரசம்னா ஆசையும் ஒழிகின்றது. இங்கே விஷயங்கள் என்னும் சொல்லால் கூறற்கு உரியன அந்த விஷயங்களால் உணர்த்தப்பட்ட இந்திரியங்கள். விஷயங்களை ஒழித்து கடும் தவம் புரிகின்ற மூட மனிதனுக்கும் இந்திரியங்கள் தம் தம் விஷயங்களினின்றும் ஒழிகின்றன. இல்லை, கடும் தவம் பண்ணக்கூடிய மூட மனிதன், அனாத்ம விவேகம் வைராக்கியங்கிறதெல்லாம் இல்லை, விஷயம் மித்யாங்கிறத ஞானம்னா இல்லை, அவர் தபம் பண்ணுறார். ஆனால் அப்படி தபஸ் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். லௌகிக்க பலனை கருதி தபஸ் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த மூட மனிதனுக்கும் இந்திரியங்கள் தம் தம் விஷயங்களினின்றும் ஒழிகின்றன என்றாலும் விஷயங்களில் உள்ள ரசத்தை தவிர மற்றது ஒழிகின்றது. அதனால் ரசவர்ஜம்ங்கிறது விஷயங்களில் உள்ள ரசத்தை தவிர மற்றவை ஒழிகின்றன. அப்போ ரசம் மனதில் இருந்து கொண்டே இருக்கின்றது. அதாவது ஆசை மாத்திரம் நீங்குவது இல்லை, அதான் பொருள். ரசம் என்ற சொல்லானது ஆசை என்ற பொருளில் பயின்று வழங்குவதுனா பழக்கத்தில் இருக்கின்றது. என்ன, ஸ்வரசமாக புகுந்தவன், அதுக்கு அர்த்தம் சொல்லலை, அப்படியே போட்டார். ஸ்வரசேன பிரவர்த்தகங்கிறத அப்படியே ஸ்வரசமாக புகுந்தவன்னா தானே விரும்பி நுழைந்தவன், சென்றவன் அப்படின்னு அர்த்தம். தானே விரும்பி காரியங்களை செய்கின்றவன். ரசிகன், ரசஞன் என்பன முதலியவாக காண்கின்றபடியால் பரமார்த்த உண்மையாகிய பரபிரம்மத்தை கண்டுணர்ந்து காண்கின்றபடியால்னு புள்ளி வச்சுக்கணும். என்பன முதலியவாக காண்கின்றபடியால் அந்த இடத்துல புள்ளி வச்சு வாக்கியத்தை முடிச்சிடணும். ரசகங்கிறதுக்கு ராகம்ங்கிறதுக்கு ஏன் அர்த்தம்ங்கிறதுக்கு அந்த விளக்கம். என்பன முதலியவாக காண்கின்றபடியால் வாக்கியம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பரம் திருஷ்டுவாங்கிறதுக்கு பரமார்த்த உண்மையாகிய பிரம்மத்தை கண்டுணர்ந்து நானே அது என்று இருக்கின்ற இந்த எதிக்கு. அதனால் நானே அதுன்னு இருக்கிறது தான் பரம்பொருளை காணுதல் என்பது. அதனால் புறத்தில் காட்சி கொடுப்பாருங்கிறது இல்லை, காட்சி கொடுத்தா அது சகுணம். நமக்கு பிரம்மம் நிர்குணம். அதனால் நான் அதுங்கிற அந்த தெளிந்த ஞானம் என்பது தான். இந்த எதிக்கு
இன்பத்திலே ருச்சியாகிய நுண்மையான அந்த ஆசையும் நீங்குகின்றது. அதனால் ஞான நிஷ்டை வர்ற பொழுது இந்த ஆசையானது வாசனையானது நீங்கும். விஷயங்களின் உணர்வு வேறொடு அற்று போகின்றது என்பது பொருள். அதான் விஷயங்களை பற்றிய அந்த உணர்வு, விஷய விஞ்ஞானம்ங்கிறது விஷயங்களை பற்றிய உணர்வு. நிர்பீஜம் அப்படிங்கிறத வேறொடு அற்று போகின்றது என்று அர்த்தம் பண்றார். நல்லறிவு இல்லாத விடத்து ஆசை அறுவது இல்லை. ஆனால் ஞான நிஷ்டை வராமல் ஆசையானது நீங்குவது இல்லை. அதனால தான் திருக்குறளில் மெய்யுணர்தல்ங்கிற அதிகாரத்துக்கு அடுத்து கடைசியாக அவா அறுத்தல்ங்கிறது இருக்குது. அவா அறுத்தல் முன்னாடி சாதனையாகவே சொல்கிறோம். ஆனால் திருக்குறளில் அதிகார கிரமம் பார்த்தாக்க மெய்யுணர்தல் அதிகாரத்துக்கு அடுத்து அவா அறுத்தல்ங்கிற அதிகாரமானது இருக்குது. அப்போ என்னது, இந்த ராகம் மனதில் வாசனையாக இருக்கக்கூடிய ராகமானது முற்றிலும் நீங்குதல் அப்படிங்கிறது ஞானத்தினால வரக்கூடியதுங்கிறதுனால ஞானம் சாதனம், அவா அறுத்தல்ங்கிறது சாத்தியங்கிறதுனால மெய்யுணர்தலுக்கு பிறகு அவா அறுத்தல்ங்கிறது இருக்கின்றது. அதெல்லாம் நுட்பமான விஷயம். திருக்குறள்லேயே பார்க்கிற பொழுது இப்போ பகவத்கீதையெல்லாம் தெரியாமல் திருக்குறள் பண்ணியிருக்க முடியுமான்னா, சாஸ்திரம் தெரியாமல் திருக்குறள் பண்ணியிருக்க முடியாது. அதனால் பகவத்கீதைக்கும் திருக்குறளுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் தமிழர், ஆரியம் வேற திராவிடம் வேறேங்கிறது இல்லை. பகவத்கீதையில் என்ன இருக்கோ அதான் திருக்குறளில் இருக்குங்கிறதுல அதிகார முறைமையிலேயே விளங்குகின்றது. பகவத்கீதையில் என்ன சொல்கிறாரோ அந்த அந்த இது உண்மையோ, பகவத்கீதையில் என்ன சொல்கிறாருன்னா இது உண்மையோ அதை சொல்கிறார். அதே உண்மை தான் அங்கே திருக்குறள்லேயும் மெய்யுணர்தலுக்கு அப்புறம் அவா அறுத்தல்ங்கிறது இருக்கின்றது. நேரமாச்சா? சரி முடிச்சிடலாம். டைம் ஆச்சு, 8:30 ஆச்சு. சரி, நானே அது என்று இருக்கின்ற இந்த எதிக்கு இன்பத்திலேயே ருச்சியாகிய நுண்மையான படிச்சாச்சு. நல்லறிவு இல்லாத விடத்து ஆசை அறுவது இல்லை. ஆகவே நல்லறிவு என்னும் ஞானத்தை நிலைத்திருக்க செய்து கொள்ள வேண்டும் என்பது கருத்து. அதனால் ஞானத்தை நிலை பெற்றிருக்க செய்ய வேண்டும். அதற்கு நிதித்தியாசனத்தை நல்லா பண்ணணும் என்பது கருத்து. சரி, மேற்கொண்டு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அடுத்த வகுப்பு நாளை ஞாயிற்றுக்கிழமை வகுப்புள்ள திங்கட்கிழமையும் காலையில் இதே நேரம் 7:15 8:15 பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததிகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.